வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் அண்டிகை சப்ஜி, அதாவது மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி. இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிளில் வந்து ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, க்ரீம், பட்டர்லாம் போட்டு ஒரு க்ரீமி ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி பண்ணியிருப்பீங்க. அதில் வெங்காயம் தக்காளி போட்டிருப்பீங்க, தேங்காய் போட்டிருப்பீங்க. அது ஒரு குருமா கான்செப்டில் இருக்கும். இதை அப்படியே டிப்பிக்கலாக ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி நம்ம இந்த சப்பாத்தி, தோசைக்கு, பரோட்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த நான், பட்டர் நான், ஸ்டஃப்டு பரோட்டா அதுக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த அண்டிகை சப்ஜி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அண்டிகை சப்ஜிக்கு தேவையான பொருட்கள்: மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஆனியன் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, சாப்டு கார்லிக் 1.5 டீஸ்பூன், சாப்டு ஜிஞ்சர் 1 டீஸ்பூன், சாப்டு க்ரீன் சில்லி 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ் குக்கிங் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 3/4 டீஸ்பூன், ஜீரா பவுடர் சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரிப்பரேஷனு தாளிப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் எண்ணெய் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. எண்ணெய் போட்ட பிறகு சீரகம் தாளிப்புக்கு, இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரே டைமில் தாளிப்பாக போடணும். நார்மலாக வந்து நீங்கள் வீட்டில் தாளிப்பிடும்போது கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி தான் தாளிப்பாக போடுவீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதில் பூண்டு அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சோத்தே பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடணுமா அப்படி கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அதனால தான் தாளிப்பில் ஏற்கனவே நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே தாளிப்பாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர், அதுக்கு பிறகு தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரிப்பரேஷன் பேசிக்காக வந்து வெங்காயோட ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கணும், தக்காளி ரேஷியோ அதிகமாக இருக்கணும். அதுக்கு பிறகு முந்திரி பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் ரேஷியோ. ஸ்டெப் 1 வந்து வெங்காயம் கம்மி, அதுக்கப்புறம் தக்காளி, 3வது வந்து முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலா எல்லாம் போட்டு முடித்த பிறகு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் அந்த முந்திரி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நல்லா குக் பண்ணிடணும். குக் பண்ணாமல் முந்திரி பேஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி போட்டு அந்த மசாலா நல்லா திக்காக குக் பண்ணி முடிச்சிருங்க. இப்போது இந்த முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த முந்திரி பேஸ்ட் வந்து குக் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி நீங்கள் பச்சையாக அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி இதில் ஆட் பண்ணும்போது குக்கிங் டைம் அதிகரிக்கும். அதாவது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியான பக்கம் வந்த பிறகு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே வேக வச்ச வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெஜிடபிள்ஸை டேரெக்டாகவும் நீங்கள் இதில் போடலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், பர்டிகுலராக ஜுக்னி, அதுக்கப்புறம் ப்ரோக்லி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா ப்ராப்பராக வந்த பிறகு கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கசூரி மேத்தி கொஞ்சம் லைட்டாக வதங்கி போன மாதிரி இருக்கும். அதனால் பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த கசூரி மேத்தி ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக அந்த சூடான பிறகு உள்ளங்கை, அதாவது 2 கை வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணால் இந்த மாதிரி பவுடராக ரெடி ஆகிடும். மிக்சிலெலாம் அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கசூரி மேத்தி கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி பேனில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கசூரி மேத்தி அப்படியே கறியில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபைனலாக இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடித்த பிறகு தான், அதாவது 90% அளவுக்கு குக் பண்ணி முடித்த பிறகு கசூரி மேத்தியை கடைசியாக போட்டிருக்கோம்.
அதுக்கு முன்னாடியே குக் பண்ணக்கூடாது. அப்படி போட்டால் அந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு க்ரீம் பட்டர் இதில் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும். நம்ம நார்மலாக மிக்ஸ் வெஜிடபிள் கறி வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து பட்டர் க்ரீம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் பட்டர் க்ரீம் அதிகமாக ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது கொத்தமல்லி போட்ட பிறகு ஃபைனலாக ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறோம். ஜீரா பவுடர் போட்ட பிறகு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். க்ரீம் ஆட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் குக் பண்ண வேண்டாம். பார்த்தீங்களா, ஒரு க்ரீமியான ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் கறி, அதாவது அண்டி கே சப்ஜி ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அண்டி கே சப்ஜி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கல. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சனில் போய் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.